அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக வளர்த்தான். ஹல்லேலூயா. மொர்தெகாய் எஸ்தரை தன்னுடைய குமாரத்தியாக வளர்த்தாள். ஆங்கிலத்தில் சொல்லுகிறது, when her father and mother died, Mordecai took her as his own daughter. எப்படி? சொந்த பிள்ளையாகவே பார்த்து வளர்த்தாள். அவள் அனாதையானாள், ஆனால் தேவன் அவளை தனியாக விடவில்லை. இந்த காலவேளையில நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், எல்லாரும் இருந்தும் நான் அனாதை போல தெரிகிறேன், இல்ல நான் எல்லாவற்றையும் விட்டு நான் தனிமையில இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையோடு நீங்கள் நானும் சொல்லலாம். ஆனா நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களை தனியே விடுகிற தேவன் அல்ல. கர்த்தர் உங்களை தனியா விடுகிற தேவன் அல்ல. உங்களுக்காக ஒரு மென்டாரை அவர் வைத்திருக்கிறார். உங்களுக்காக ஒரு அங்கிளை வைத்திருக்கிறார். எஸ்தருக்கு ஒரு அங்கிளை வைத்தது போல உங்களுக்காக ஒரு மென்டாரை வைத்திருக்கிறார். அது வேறு யார் வேணாலும் இருக்கலாம். அது உங்க அப்பா அம்மா இல்லைன்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது யாரையாவது ஒருத்தர் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லது அப்பா அம்மா இருந்தும் இல்லாத சூழ்நிலை வரும் பொழுது யாரையாவது உங்களை வழி நடத்த, உங்களை நடத்த, உங்களோடு கூட நிற்க ஒரு அங்கிளையோ ஒரு நபரையோ ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுல சந்தேகமே கிடையாது. நீங்க அனாதைகள் அல்ல, நீங்க தனி நபர்கள் அல்ல, நீங்க ஒருத்தரும் இல்லாதவங்க இல்ல. அதை யோசிக்கவே யோசிக்காதீங்க. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் நியமித்திருக்கிற அநேகரை உங்கள் மத்தியில் வைத்திருக்கிறார். நான் சொல்லுவேன், சபை உங்களுக்கு இருக்கா? நீங்க அனாதை இல்லை. சபை குடும்பம் உங்களோடு கூட நிக்குது. நீங்க அனாதை இல்லை, நீங்க தனிநபர் இல்லை. அப்பா அம்மா இறந்த உடனே எஸ்தருடைய வாழ்க்கை என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியே இருண்டதாய் காணப்பட்டிருக்கும். அங்கிள் இல்ல, மொர்தெகாய் இல்ல அப்படின்னு சொன்னா எஸ்தருடைய வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? அனாதையாய் அவள் அப்படியே தரிகட்டு போயிருக்கலாம். யாராவது அடிமையா எடுத்துக்கொண்டு போயிருக்கலாம், இல்ல பல காரியங்களை செஞ்சிருக்கலாம், அல்லது அவள் இறந்து போயிருக்கலாம், வளர முடியாத சூழ்நிலை போயிருக்கலாம். ஆனா ஒரு நபரை அந்த இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவளை வளர்க்க ஒரு நபரை அந்த இடத்துல நியமித்திருக்கிறார். கர்த்தருடைய செயல் இது.